ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு ஆரன் ப்ரோஸ் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கவின் நடித்த ஸ்டார் படத்தோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் போய் ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நாலு பில்லர்ஸ் ஆஃப் த மூவி வந்து கவின், அதுக்கப்புறம் டைரக்டர் எலன், யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர், இவங்க 4 பேருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக கேரி பண்ணதுக்கு. பார்க்கும் போதே எல்லாரும் போட்ட அந்த எஃபர்ட் வந்து நம்ம கண் முன்னாடி தெரியும். அவ்வளோ படம் பார்க்கும்போது எல்லா ஃப்ரேமுமே வந்து அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக தெரிஞ்சது. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்கள் சினிமாவை லவ் பண்ணுறீங்கன்னாவே வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் வீட்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி கேமரா மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸு, ஃப்ரேம் வந்து இப்படி வைக்கணும், ஹீரோ வந்து இப்படிலாம் காமிக்கணும்னு நம்ம வந்து நிறைய யோசிச்சிருப்போம்ல. நான் யோசிச்சதெல்லாம் எனக்கு என்னமோ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படம் வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னு போல. அந்த ஸ்க்ரீன் பிளேல அவங்க அந்த கேரக்டர்ஸை பில்ட் பண்ணதுக்கு தேவையான டைம் எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னும் அந்த படத்துக்குள்ள போறதுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. செகண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி. படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேர்ட் வந்து மியூசிக். யுவன் சங்கர் ராஜா வந்து இதுல என்ன பண்ணாருன்னு தெரியலங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ வந்து எமோஷனல் டைம்ல இல்லைன்னா வந்து கூஸ் பம்ப்ஸ் தர சீன்ஸ்லாம் வந்து அந்த படத்திலே வந்து அந்த கூஸ் பம்ப்ஸோட எலிமெண்ட் இருக்கு. ஆனா யுவன் சங்கர் ராஜா வந்து அது இன்னும் பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் அது இம்பாக்டா ஹிட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிஜிஎம்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். அவர் தான் அந்த படத்தை வந்து ஸ்மூத்தா அவரோட ஷோல்டர்ஸ்ல வந்து ஈஸியா அப்படியே கேரி பண்ணிட்டு போறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குற எல்லாரும் வந்து எந்த சீன்லையுமே வந்து இது வந்து கொஞ்சம் நேச்சுரலா இல்லாத மாதிரி ஃபீலே பண்ணல. எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா கிளைமேக்ஸ் அந்த சீன் வந்து அவங்க ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணுவாங்க, ஒரு எமோஷனலா கொண்டு போய் கடைசி ஒரு எமோஷன் வரும். ஆனா அந்த சீன் முடிஞ்சோன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுல வந்து ப்ரெடிக்டபிளா சில பேருக்கு இருக்கலாம், ஆனா நான் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணல. அதனால எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப புதுசா தெரிஞ்சுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரிஞ்சுச்சு. நீங்க கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ்க்காகவே நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மூவி லவர்ஸ்க்கு, ஹீரோவாக ட்ரை பண்றவங்களுக்குன்னு தனியா அவங்களே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எக்கச்சக்க சீன் இருக்கு. படத்துல என்னதான் கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சு இந்த சீன் வந்து நம்மள அவ்வளோ உள்ள கொண்டு போயிடும். அந்த மற்ற ஃபிளாஸ்லாம் அவ்வளோவா தெரியவே செய்யாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இன்டர்வெலுக்கு அப்புறம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், மூஞ்சில வந்து ஒரு ஸ்கார் இருக்கும். அதை வந்து அவர் கண்ணாடியில பார்க்க வருவாரு. அவர் சின்ன வயசுல இருந்து அந்த கண்ணாடி முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு ரொட்டேட்டிங் ஷாட் வரும் பாருங்க. அது வந்து அவ்வளோ கனெக்டிங்கா இருந்துச்சு. நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. முக்கியமா லால் சாரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த கேரக்டர் பார்க்கும் போதெல்லாம் வாரணமாயிரம் வாட ரொம்ப அடிச்சுது. அந்த கேரக்டர்ல மட்டும் இல்ல, படம் ஃபுல்லாவே. ஏன்னா கவின் வந்து பாம்பேல ஒரு ஆடிஷன் போயிருப்பாரு. அங்க வந்து அவரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு காலிங் பூத்ல போய் அவங்க அப்பா கூட பேசுவாரு. அதே மாதிரி சீன் வந்து வாரணமாயிரத்துல அவங்க அமெரிக்கால இருக்கும் போது மேக்னா இறந்தோடனே சூர்யா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவின் வந்து டான்ஸ் ஆடும் போது காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் நிறைய வாரணமாயிரம் ஸ்டெப் இருந்துச்சு. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைல்ல, வாரணமாயிரம் ஸ்டைல்ல இருந்துச்சு. அந்த கணக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க வந்து அவங்க மெனக்கிட்டு அந்த செஞ்சிருக்கிறது வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே நல்லா தெரியும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு கேமியோ சாங் இருக்கு. கேமியோ சாங்னா ஒரு சர்ப்ரைஸ் சாங் இருக்கு. அந்த சாங் வந்து படத்தோட வந்து அவ்வளோ ஜெல்லாகி, அது வந்து ஆல்ரெடி வந்த சாங் தான். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கும் போது. அந்த வீடியோவா அதை பார்க்கும் போது வந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், பாம்பேல கஷ்டப்படுறாங்கிறத அந்த பாட்டே வந்து சொல்லிடும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கு, ஒரு டேரக்டரோட அப்பியரன்ஸ். அதை நான் சொல்ல விரும்பல, நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க.
படத்தோட பேசிக் பிளாட்டை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சீன்லேயே கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த கலையரசன் அப்படிங்கிற கேரக்டர், கலைன்னு தான் பேரு, சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து கலைக்காக அர்ப்பணிச்சு வளர்க்குற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து பாரதியார் வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போகும்போது மீசை தொலைஞ்சிருது. அங்க அவர் ஆக்டிங்கை வச்சு அவர் எப்படி அந்த மீசையை மறைச்சு அவர் ஆக்ட் பண்றாரு, அவர் ஆக்டிங் வந்து அந்த மீசையும் ஓவர்டேக் பண்ணி எப்படி அந்த பாரதியார் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதோ அதே மாதிரி அவர் வாழ்க்கையில அந்த ஸ்காரை வச்சு அந்த ஸ்காரை மறைச்சு அவர் எப்படி ஆக்ட் பண்றாரு, அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து அந்த ஸ்காரை எப்படி மறைக்குது, அந்த பொசிஷனை அவர் ரீச் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் பண்றாரு, எப்படி அவர் ஆக்டிங்ல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு, வெளியில வந்து மக்களோட ஜெல் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில வந்து இவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. கேரக்டர் ஆர்க் சூப்பரா இருக்கு, ஸ்கிரீன் பிளே வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஒருத்தன் எப்படி ஸ்டார் ஆகுறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார் ஆகுறான், இது வந்து ஒரு பேசிக்கான கதை. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். சூரரை போட்டு இப்ப கடைசியா வந்து 12th ஃபெயில்ல கூட இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேவை அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சக்சஸ். இவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து அவர் வந்து கேர்ள்ஸ்க்காக வந்து ஒரு டான்ஸ் வந்து பண்ணுவார். அந்த டான்ஸ்க்கு அப்புறம் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அவர் வீட்டில் அவங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசுறதோ, அவங்க அக்கா கிட்ட அந்த மாதிரி பேசுறதோ, அவங்க அக்கா கேரக்டர்லாம் ஏன் இருக்குன்னே தெரில. அந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியில் வந்து இன்னும் கொஞ்சம் பாண்டு, வெளியே பண்ணுறது வீட்டுக்குள்ளேயும் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம், செகண்ட் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம், செகண்ட் ஹீரோயினோட ஃபேமிலிக்குள்ளெல்லாம் போகிறாங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லையோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டத்தோட வேலை பார்க்குறாரு, அவர் சந்தோஷத்தை மறைச்சு எப்படி வேலை பார்க்குறாருங்கிறத இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக ஹிட் ஆயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து படம் வந்து அந்த ட்ராக் அவன் எப்படி ஸ்டாரா மாறுறான் அப்படிங்கிற ட்ராக்கை விட்டு லைட்டா வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனா அது அவங்க வந்து அந்த ஸ்டாரோட ஜேர்னி மட்டும் இல்ல, ஃபுல் லைஃப்ங்கிறத எய்ம் பண்ணி அவங்க அது காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா சில இடத்துல வந்து ட்ராக் மாறுற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப தனியா தெரியாது. எனக்கு என்னமோ கலையரசனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவ்வளோ மெச்சூரா இல்லாத மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து காலேஜ்ல அவரோட ஹீரோவா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பாடும் போது கிண்டல் பண்ண பாய்ஸ் அடிக்கிறாரு. ஆனா அந்த பாய்ஸ் கேங்ல ஒருத்தர் வந்து ஹீரோயினோட அண்ணன். அப்படின்னு இருக்கும் போது ஹீரோயின் வந்து கவின் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கவின் வந்து அவர் அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போய் ஒரு கியூட்டான ஒரு சீன் மாதிரி இருக்கும். அங்க வந்து ஆக்சுவலா கவின் வந்து ஒரு கலையரசனுங்கிற அந்த கேரக்டர் வந்து அவர் காலேஜ்ல ஒரு ஹீரோவா இருக்க தான் ட்ரை பண்றாரு. அவருக்கு வந்து அவர் லவ் வந்து ஃபர்ஸ்டா தெரியல, அவர் ஹீரோவா இருக்கணுங்கிறதான் இப்ப எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்திருக்கு. அந்த ஹீரோங்கிற பொசிஷன் மேலதான் அவர் வந்து ரொம்ப பேஷனேட்டா இருந்திருக்காரு. அது தெரியாம இந்த ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு கடைசியில வந்து அவரு அப்படியே தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போறது வந்து ஒரு மாதிரி அமெச்சரா தெரிஞ்சு. ஆனா அது வந்து கதையோட அப்படி ஒட்டி போறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அப்படியே பிரேக்கப் ஆயிருந்தாலும் அந்த பிரேக்கப்ல இருந்து அவர் எவ்வளோ சஃபர் ஆகுறாருங்கிறத அவ்வளோ காமிக்கல. அப்படி ஸ்காரால அவர் எவ்வளோ சஃபர் ஆகுறாருங்கிறதான் அவ்வளோ காமிச்சிருந்தாங்க. இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா காமிச்சிருந்தா நம்மளுக்கும் அந்த பெயினை வந்து உணர்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ள போயிருக்கலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணாம மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணது வந்து கொஞ்சம் படத்தை லேக் பண்ண மாதிரி இருந்தது. இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. சில இடம்லாம் ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். நீங்க வந்து எமோஷனல் டைப்பா இருந்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய இடத்துல அழ கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவினோட அப்பா வந்து கலையை வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாரு பர்த்டே அன்னைக்கெல்லாம். அதை வந்து கடைசியா ஒரு கவின் கிட்ட கொடுக்கும் போதா இருக்கட்டும், அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப காமிக்கலா ஒரு சீன் வந்து இருந்துச்சுன்னா, அவங்க பாட்டி வந்து இறந்துருப்பாங்க. அவங்க பாட்டியோட ஃபேஸை வந்து எப்பவுமே காமிச்சிருக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் காமிக்காமலே விட்டுருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபியூனரல்ல வந்து கவினுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் போது அதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே அழகா ஸ்டேஜ் பண்ணி அழகா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் வந்து எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு தியேட்டர்ல. இந்த ஸ்டார் அப்படிங்கிற இந்த படம் வந்து
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க அதுல பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே, அவங்களோட ஆக்டிங், எல்லா கேரக்டரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப கன்வின்சிங்கா, ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்திருக்க சில டயலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருந்துச்சு. கவின் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவர் ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஆக்டிங்ல. அதனால கவின் வந்து இந்த படத்துல பிரிச்செடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சில மைனஸ் இருந்துச்சு. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஸ்டோரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே, எல்லாரோட ஆக்டிங், இந்த 3 லேயருமே வந்து அதுல இருக்கிற சின்ன சின்ன ஃபிளாஸ் எல்லாம் வந்து மூடி மறைச்சு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படமா இது வந்து வந்திருக்கு. எனக்கு வந்து பர்சனலா இதுல நிறைய விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த மாதிரி படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. கவினோட லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 3 படம், லிஃப்ட், டாடா, இப்போ ஸ்டார், 3மே வந்து ஒரு பெரிய ஹிட்டு. எல்லாத்துலேயுமே வந்து புது கான்செப்ட் இல்லைனாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த 3 படமே வந்து சூப்பராக இருக்கு. அவங்க கவின் வந்து எல்லா மக்களையும் தியேட்டருக்கு கொண்டுட்டு வர ஒரு ஸ்டார் ஆயிட்டாருன்னு வந்து இந்த ஸ்டார் படம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்போம்னா 5க்கு வந்து 4.9. ஏன்னா சில விஷயம் வந்து லேக் இருக்கு, ஆனாலும் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து அதெல்லாம் மறைச்சிருது. அவ்வளோ சூப்பரான ஸ்கிரீன் பிளே. ஸோ நீங்களும் இதை வந்து மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ஆரோன் ப்ரோஸ். நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடலான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எங்க எஃபர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. பை. ஸ்டோரியுமே அந்த ஸ்கிரீன் பிளே 3மே வந்து அதை மறைச்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் வந்து தெரிஞ்சிட்டான். பரவாயில்லையா? எங்க ஆன்லைன்ல இருக்கு. சரி. அவங்க அந்த